இஸ்ரவேல் மக்கள் சகோதரர் அடிமைப்படுத்தினா 6 வருஷம் அடிமையா இருக்கலாம். 7வது வருஷம் அவங்களை விடுதலையின் வருஷம் அனுப்பிவிட வேண்டும். அவர்கள் எவ்வளவு கடன்பட்டிருக்காங்களோ, எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கோ அதெல்லாம் கேட்காம விட்டு அவங்கள அடிமைப்படுத்தாம அனுப்பி விடுறேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரே ஒரு விடுதலை குறித்து சொல்லுகிறார். அவங்க யாரும் மனுஷன்கிட்ட போய் ஒரு எஜமான்கிட்ட போய் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப பிசாசுக்கு நம்ம அடிமைத்தனத்துல இல்ல, அதுல இருந்து விடுதலை ஆக்கி விட்டார். மனுஷனுக்கு அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரைக்கும் கர்த்தரை நம்புறவுள்ள உயர் கடைப்பிடத்தில் வைக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சூழ்நிலைக்கு நம்ம அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலை மாறும், மற்ற காரியங்கள் மாறும். கர்த்தர் நம்மை விடுதலைக்குள்ளாக நடத்துகிறவர். நீங்க ஜெபம் பண்ணாலும், பாட்டு பாடினாலும், வேதத்தை வாசித்தாலும் உங்களுடைய ஆவி விடுதலை அடைய வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், நம்மை விடுதலைக்குள் நடத்துகிறவர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தரிசனம் இல்லாத இடத்துலதான் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். குடும்பத்துல திட்டங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துல தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்து அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை கண்முன் வைத்து அதற்கேற்றபடி நம்ம செயல்பட வேண்டும். இப்ப ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. இப்ப என்ன தேவைப்படுது? 8 மணி ஆயிடுச்சு, எந்திரி. 9 மணி ஆயிடுச்சு. இப்ப நான் எந்திரிச்சு என்ன செய்ய போறேன்? என்னத்த சாதிக்க போறேன்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில நோக்கம் இல்லை. வாழ்க்கையில நோக்கம் இருக்கிறவங்களுக்கு 5 மணிக்கு மேல தூக்கம் வராது, 6 மணிக்கு மேல தூக்கம் வராது. நோக்கம் இல்லாதவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நோக்கம் பாருங்க அவங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கிறது. ஒரு வீட்டை கட்டணுங்கிற ஒரு நோக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதற்காண்டு வேண்டிய இடத்த வாங்கணும்னு பிரயாசப்படுவாங்க, பணத்தை சேர்ப்பாங்க. இடத்த வாங்கி முடிச்ச ஒரு படை அணிந்து அதுல போர் போடணும். அதுக்கு எவ்வளவு செலவாகணும்னு அதை ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? 1000 சதுரடியில வீடு கட்டணும்னா சதுரடி கணக்குல எவ்வளவு போட்டு பணம் தேவைன்னு கரெக்டா ரெடி பண்றாங்க. ஒரு இன்ஜினியரை கூப்பிடுறாங்க, அவர்கிட்ட பிளான் வாங்குறாங்க. இதன்படி கட்டி முடிக்கணும்னு சொல்றாங்க. கல்லு, மண்ணு, மரம், அப்புறம் ஆசாரியை பார்க்கணும், கொத்தனாரை பார்க்கணும், சென்ட்ரிங் வேலை எல்லாத்தையும் பாருங்க அவங்கவுங்கள பார்த்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை கட்டி முடித்து விடுகிறார்.